இந்த பொடி மட்டும் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா ஒரே மாசத்துல 10 கிலோ வரை உடல் எடை வந்து குறைக்கலாங்க. இந்த பொடியை நீங்க தினமும் சாப்பிட்டு வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்துது. நார்ச்சத்து இதுல அதிகம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பசியை வந்து கட்டுப்படுத்துது. இதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பொடியை நீங்க எடுத்துக்கும் போது உடல் எடை ஃபாஸ்டா வந்து குறையும். வயிற்றை சுத்தி இடுப்பை சுத்தி உள்ள கொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா மெழுகு மாதிரி கரைஞ்சி போயிடும். பிரெக்னன்சிக்கு அப்புறம் உடல் எடையை எப்படி குறைக்கணும்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த பொடியை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முருங்கை இலை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முருங்கை இலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வெயில்லையோ இல்லைன்னா நிழல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு நீங்கள் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நொறுங்கி வரணும். ஸோ இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் மட்டும் அடுத்த ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம எடுத்து வச்ச 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த முருங்கைக்கீரையை இந்த மாதிரி ஒரு பேன்ல வந்து போட்டுட்டு 1.5 to 2 நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்ல வந்து நல்லா பரத்தி விட்டுருங்க. இது நல்லா வந்து ஆறி வரட்டும். அதுக்குள்ள இன்னொரு ஐட்டத்தை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு பழமொழியே வந்து இருக்குதுங்க. நீங்க வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றீங்கன்னா உங்க உணவுல கொள்ளு கண்டிப்பா சேர்த்துக்கணும். 2 கையால சேர்த்தா எவ்வளவு முருங்கைக்கீரை வந்து வருமோ அந்த அளவுக்கு 3 கைப்பிடி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முருங்கைக்கீரை சேர்த்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவு கொள்ளு வந்து சேர்த்திருக்கோம். இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம். கொள்ளு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வறுபட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது நல்ல ஒரு வாசனையோட டப்பு டப்புன்னு ஒரு சவுண்ட் வந்து கேட்கும். இந்த மாதிரி வெடிச்சு வந்து வெளியே வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையும் முருங்கைக்கீரையோட சேர்த்து நம்ம ஆற வச்சிடலாம். இதோட கொஞ்சமா ஜீரகம் கொஞ்சமா வெந்தயம் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு போட்டிருக்கேன்னு இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டு இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஃபேன்ல வந்து காய வச்சா போதும். நல்லா வந்து ஆறி வந்துடும். இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாதியா வந்து நான் வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்ல பவுடரா வந்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால கொஞ்சம் நல்ல பவுடரா வந்து எடுத்துக்கோங்க. மூடியிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பவுடர் வந்து ஒட்டிட்டு இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே சுத்தமாக வலிச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல வந்து சேர்த்து நீங்க மூடி வச்சிருங்க. தினமும் நீங்க எம்டி ஸ்டொமக்ல காலையில எந்திரிச்சதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் 2 கிளாஸ் தண்ணியில சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நீங்க வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்க உடல் எடையில நல்ல மாற்றம் வந்து தெரியுங்க. ஒரே மாசத்துல நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் வந்து ஆகும். இன்னொரு விதமா நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னா தோசை மாவுல நீங்க டெய்லியும் 2 தோசை சாப்பிடுறீங்க அப்படின்னா 2 கரண்டி மாவு எடுத்து அதில் 1 ஸ்பூன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த முருங்கைக்கீரை கொள்ளு பொடியை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு தோசைக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் மாவு கலப்பீங்களோ அதே மாதிரி கலந்து வச்சுட்டு தோசை ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்திங்க. முருங்கைக்கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் சத்து ரொம்பவே வந்து இருக்குது. உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி வந்து வராமல் வந்து தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் சத்து ரொம்பவே வந்து முக்கியம். முருங்கைக்கீரையில் கலோரி கம்மினால வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முருங்கைக்கீரை அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் இதில் வந்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உங்கள் உடல் எடை நல்லா வந்து குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ட்ரிங்காவும் நீங்க வந்து குடிக்கலாம். நைட்டு மட்டும் இந்த பொடியை வந்து நீங்க வந்து எடுத்துக்க வேண்டாம். நைட்டு கீரை வகைகள் வந்து சாப்பிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால இந்த பொடி வகைகளும் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து எடுத்துக்காதீங்க. காலையில மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல வந்து எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருந்தேன். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சுங்க. நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு. என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி தான் வந்து போச்சு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல டேஸ்டியான ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வெயிட் லாஸ் சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சம்பந்தமான வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.